ஹாய் கைஸ், வணக்கம். செங்கல்பட்டுலேருந்து காஞ்சிபுரம் ஒரு ஷார்ட் இஎம்ஐ ஜேர்னி தான் இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கிறேன். இதுதான் செங்கல்பட்டு ஸ்டேஷனோட மெயின் என்ட்ரன்ஸ் ஆப்போசிட்டில் தான் டிக்கெட் கவுண்டர் இருக்குது. செங்கல்பட்டு ஸ்டேஷனில் ஸ்டேஷன் ரீடெவலப்மெண்ட் ஒர்க் நடந்துகிட்டு இருக்குது அம்ரித் பாரத் ஸ்கீமில். செங்கல்பட்டு ரயில்வே ஸ்டேஷன் பற்றின ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் இப்போ பார்க்கலாம். செங்கல்பட்டு ரயில்வே ஸ்டேஷனில் மொத்தம் 8 பிளாட்ஃபார்ம் இருக்குது. பேசஞ்சர் அம்யூனிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் பிளாட்ஃபார்ம் நம்பர் 2ல் ஐஆர்சிடிசி கேன்டீன் இருக்குது. அது இல்லாமல் 2-3 சின்ன ஃபுட் ஸ்டால்ஸ் இருக்குது. செகண்ட் கிளாஸ் வெயிட்டிங் ஹால், ஃபஸ்ட் கிளாஸ் வெயிட்டிங் ஹால், கிளாக் ரூம், ரிட்டையரிங் ரூம், பார்சல் ஆஃபீஸ், மொபைல் சார்ஜிங் பாயிண்ட், இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே பிளாட்ஃபார்ம் நம்பர் 2ல் தான் இருக்குது. அது இல்லாமல் பிளாட்ஃபார்ம் நம்பர் 2 வழியாக தான் மெயின் என்ட்ரன்ஸும் எக்ஸிட்டும் இருக்குது. டிக்கெட் கவுண்டர் பொறுத்த வரைக்கும் ஸ்டேஷனோட மெயின் என்ட்ரன்ஸ் ஆப்போசிட்டில் தான் இருக்குது. ஸ்டார்டிங் அந்த ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். செங்கல்பட்டு ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து செங்கல்பட்டு பஸ் ஸ்டாண்ட் அப்ராக்சிமேட்டாக ஒரு 300 மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் தான் இருக்கும். வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். செங்கல்பட்டு ஸ்டேஷன்லேருந்து தான் காஞ்சிபுரம் வழியாக அரக்கோணம் போகிற லைன் பிரியும். அதனால தான் இந்த ஸ்டேஷன் ஒரு ஜங்ஷன் ஸ்டேஷன். செங்கல்பட்டு ஸ்டேஷன் அமைஞ்சிருக்கிற லொக்கேஷனே சூப்பராக இருக்கும். பக்கத்துலேயே கொலவாய் ஏரியும் இருக்குது. செங்கல்பட்டுலேருந்து சென்னை பீச்சுக்கு இஎம்யூ ட்ரெயின் சர்வீஸ் பீக் ஹவர்ஸில் ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்கும். பட் நான் பீக் ஹவர்ஸில் குறிப்பிட்ட டைமிங்ஸில் மட்டும்தான் ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஒன்ஸ் தாம்பரம் செங்கல்பட்டு 4th லைன் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டாங்கன்னா ஃப்ரீக்வெண்ட்டாக செங்கல்பட்டுலேருந்து சென்னை பீச்சுக்கு ட்ரெயின் சர்வீஸ் ஆப்ரேட் பண்ணலாம். இதாங்க நான் சொன்ன கொலவாய் ஏரி ஸ்டேஷன். அந்த ஃபுட்ஓவர் பிரிட்ஜ்லேருந்து பார்த்தீங்கன்னா அந்த வியூ சூப்பராக இருக்கும். பிளாட்ஃபார்ம் நம்பர் 2லேருந்து சென்னை பீச் போகிற இஎம்யூ ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகுது. பிளாட்ஃபார்ம் நம்பர் 3ல் காச்சிகுடா எக்ஸ்பிரஸ் இருக்குது. பிளாட்ஃபார்ம் நம்பர் 5ல் பொதிகை எக்ஸ்பிரஸோட எம்டி ரேக் இருக்குது. பிளாட்ஃபார்ம் நம்பர் 7ல் சர்க்கார் எக்ஸ்பிரஸ் இருக்குது. ரீசெண்டாக இந்த காச்சிகுடா எக்ஸ்பிரஸையும் சர்க்கார் எக்ஸ்பிரஸையும் வாரத்தில் 3 நாள் புதுச்சேரி வரைக்கும் எக்ஸ்டென்ஷன் பண்ணிட்டாங்க. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. மிச்சம் இருக்கிற 4 நாள் செங்கல்பட்டு தான் ஆப்ரேட் பண்ணுறாங்க. மற்ற 3 நாளில் மட்டும்தான் புதுச்சேரிக்கு எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருக்காங்க. செங்கல்பட்டு காச்சிகுடா எக்ஸ்பிரஸ் எம்டி ரேக் தான் பிளாட்ஃபார்ம் நம்பர் 3ல் பார்க் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் ட்ராவல் பண்ண போகிற இஎம்யூ ட்ரெயினோட லைவ் அனௌன்ஸ்மெண்ட் கேட்கலாம். Train number 40951 Chennai B Arakkonam local will arrive shortly on platform number 1. பயணிகள் கவனத்திற்கு வண்டி எண் 409551 சென்னை பி அரக்கோணம் லோக்கல் நடைமேடை 1 இன்னும் சற்று நேரத்தில் சேரும். அனௌன்ஸ்மெண்ட் கேட்டிருப்பீங்க. எஸ், நான் ட்ராவல் பண்ண போகிற ட்ரெயின் பிளாட்ஃபார்ம் நம்பர் 1ல் தான் அரைவல் ஆகுது. இந்த ட்ரெயின் சென்னை பீச்லேருந்து தாம்பரம், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் வழியாக அரக்கோணம் வரைக்கும் ஆப்ரேட் பண்ணுறாங்க. இப்போ நான் ட்ராவல் பண்ண போகிற இந்த லைன் செங்கல்பட்டு அரக்கோணம் லைன். இது ஒரு சிங்கிள் லைன் எலக்ட்ரிஃபைட் செக்ஷன். இந்த ட்ரெயினில் நான் செங்கல்பட்டுலேருந்து காஞ்சிபுரம் வரைக்கும் தான் ட்ராவல் பண்ணேன். அதுக்கான டிக்கெட் ரேட் வெறும் 10 ரூபா தான். இதே நீங்கள் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிங்கன்னா, அதாவது செங்கல்பட்டுலேருந்து காஞ்சிபுரத்துக்கு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட 36 ரூபா இருக்கும்னு நினைக்கிறேன் டிக்கெட் ரேட்டு. பட் இந்த செக்ஷனில் ட்ரெயின் சர்வீஸ் ரொம்ப கம்மி. பஸ் சர்வீஸ் ஃப்ரீக்வெண்ட்டாகவே இருக்கும் செங்கல்பட்டுலேருந்து காஞ்சிபுரத்துக்கு. சென்னை பீச் அரக்கோணம் இஎம்யூ ட்ரெயின் செங்கல்பட்டு ஜங்ஷன்லேருந்து பிளாட்ஃபார்ம் நம்பர் 1லேருந்து மத்தியானம் 2:53க்கு டிபார்ட் ஆகுது. செங்கல்பட்டு காஞ்சிபுரம் அப்ராக்சிமேட்டாக 36 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும். செங்கல்பட்டு காஞ்சிபுரம் நடுவில் கிட்டத்தட்ட ஒரு 7 இன்டர்மீடியட் ஸ்டேஷன்ஸ் வரும்னு நினைக்கிறேன். அதில் மெயின் ஸ்டேஷன் பார்த்திங்கன்னா பாலூர், வாலாஜாபாத். சென்னை பீச்லேருந்து வந்த இந்த இஎம்யூ ட்ரெயின் செங்கல்பட்டில் ரேக் ரிவர்சலுக்கு அப்புறம் தான் டுவர்ட்ஸ் அரக்கோணம் டைரக்ஷன் போக முடியும். அதனால் டிரைவர் சேஞ்ச் இருக்கும் செங்கல்பட்டு ஸ்டேஷனில். ரைட் சைடில் பார்க்குற 3 ட்ராக் தான் செங்கல்பட்டுலேருந்து டுவர்ட்ஸ் சென்னை பீச் போகிற மெயின் லைன். ஹோப் கூடி சீக்கிரத்தில் இந்த செங்கல்பட்டு அரக்கோணம்
சிங்கிள் லைனை டபுள் லைனாக கன்வெர்ட் பண்ணிட்டாங்கன்னா இந்த ரூட்டில் ஃப்ரீக்வெண்ட்டாக இஎம்யூ ட்ரெயின் சர்வீஸ் வந்து ஆப்ரேட் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு 1 ஹவருக்கு ஒரு ட்ரெயின் செங்கல்பட்டு அரக்கோணம் இஎம்யூ ட்ரெயின் சர்வீஸ் டெடிக்கேட்டடாக இந்த ரூட்டில் ஆப்ரேட் பண்ணாங்கன்னா பேசஞ்சர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமாக காஞ்சிபுரம் போகிறவங்களுக்கு ரொம்பவே கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் காஞ்சிபுரத்துலேருந்து சென்னைக்கு ரெகுலராக ஒர்க்குக்காக டெய்லி ட்ராவல் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து இந்த ரூட்டில் ட்ரெயின் சர்வீஸ் அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மெயினாக இந்த ரூட் வந்து காஞ்சிபுரம் கனெக்டிவிட்டி கிடைக்குது. காஞ்சிபுரம் ஒரு கோயில் நகரம், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. எக்கச்சக்கமான கோயில் காஞ்சிபுரத்தில் இருக்குது. மெயினாக சொல்லணும்னா வரதராஜ பெருமாள் கோயில், காஞ்சி காமாட்சி அம்மன் கோயில், ஏகாம்பரநாதர் கோயில், இது மாதிரி நிறைய கோயில் இருக்குது. கோயில் மட்டும் இல்லாமல் காஞ்சிபுரத்துக்கு மெயினாக ஷாப்பிங்கு நிறைய பேர் போவாங்க. முக்கியமாக இந்த பட்டு புடவை வந்து காஞ்சிபுரம் பட்டு வந்து ரொம்ப ஃபேமஸ். ஸோ இந்த ரூட்டில் அடிஷ்னலாக நிறைய ட்ரெயின்ஸ் ஆப்ரேட் பண்ணாங்கன்னா பேசஞ்சர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கு இந்த ரூட்டில் டபுளிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணால் தான் ஃப்யூச்சரில் ட்ரெயின் சர்வீஸ் இந்த ரூட்டில் நிறைய ஆப்ரேட் பண்ண முடியும். ஹோப் அதுக்கான முயற்சிகள் சதர்ன் ரயில்வே சைட்லேருந்து எடுப்பாங்கன்னு எதிர்பார்க்குறேன். இந்த ஒரு ஷார்ட் ஜேர்னியில் காஞ்சிபுரம் ஸ்டேஷன் பக்கத்துலேயே இருக்கிற ஏகாம்பரநாதர் கோயிலும் விசிட் பண்ண, காஞ்சிபுரம் ஸ்டேஷன்லேருந்து அந்த கோயிலுக்கு எப்படி ரீச் பண்ண, அந்த கோயில் பற்றின ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனும் வீடியோட எண்டில் ஒரு சின்ன கிளிப்பிங்ஸாக பார்ப்பீங்க.
வாலாஜாபாத் ஸ்டேஷனில் ஒரு சின்ன கூட்ஸ் யார்டும் இருக்குது. எதனாலனா வாலாஜாபாத்லேருந்து ஒரகடம் வந்து ரொம்ப பக்கம்தான். அது மட்டும் இல்லாமல் ஒரகடம், ஸ்ரீபெரும்புத்தூரில் இருக்க நிறைய கார் கம்பெனிஸ்லாம் மேனுஃபேக்சர் பண்ணுற கார்ஸை வந்து லாரி மூலமாக இந்த ஸ்டேஷனுக்கு கொண்டு வந்து இங்கே இருக்கிற அந்த என்எம்ஜி கோச் அந்த கூட்ஸ் ட்ரெயின் மூலமாக மற்ற ஸ்டேட்டுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் இந்த ரூட்டில் ரெகுலராக ஃப்ரைட் ட்ரெயின் சர்வீஸும் ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ரைட் சைடில் வாலாஜாபாத் அந்த கூட்ஸ் யார்டோ ஒரு சின்ன வியூ இப்போ பார்ப்பீங்க. ஃப்ரீக்வெண்ட்டாக இந்த செங்கல்பட்டு அரக்கோணம் செக்ஷனில் ஃப்ரைட் ட்ரெயின் சர்வீஸும் நிறைய ஆப்ரேட் பண்ணுறாங்க. அதனால் இந்த இஎம்யூ ட்ரெயின் சர்வீஸ் வந்து டிலே ஆகுது. ரீசெண்டாக கூட இந்த ஃப்ரைட் ட்ரெயின் சர்வீஸ்னால இஎம்யூ ட்ரெயின் சர்வீஸ் டிலே ஆனதுனால பேசஞ்சர்ஸ்லாம் வந்து போராட்டம் பண்ணாங்க. எதனால்னா இது வந்து ஒரு சிங்கிள் லைன் செக்ஷன். இப்போது ஃப்ரைட் ட்ரெயின் வந்து வாலாஜாபாத்லேருந்து டிபார்ட் ஆகுதுன்னா டுவர்ட்ஸ் அரக்கோணம் டைரெக்ஷனில் ஆப்போசிட்டில் வர இஎம்யூ ட்ரெயின் வந்து காஞ்சிபுரத்திலே ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஒன்ஸ் இந்த ஃப்ரைட் ட்ரெயின் காஞ்சிபுரம் ரீச் ஆன பிறகு தான் ஆப்போசிட்டில் இஎம்யூ ட்ரெயின் வந்து டுவர்ட்ஸ் செங்கல்பட்டு டைரெக்ஷன் ஆப்ரேட் பண்ண முடியும். அதனால் வந்து டிலே ஆகும். ஸோ அதுக்காக தான் இந்த ரூட்டில் வந்து டபுளிங் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஃப்ரைட் ட்ரெயின் சர்வீஸும் நிறைய ஆப்ரேட் பண்ணலாம், அதே மாதிரி இஎம்யூ ட்ரெயின் சர்வீஸும் நிறைய ஆப்ரேட் பண்ணலாம்.
காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்ட் ரீச் பண்ணுறதுக்கு இந்த காஞ்சிபுரம் ஈஸ்ட் ஸ்டேஷன் தான் ரொம்ப பக்கமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்ராக்சிமேட்டாக ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும். இந்த ஒரு ஷார்ட் ஜேர்னியோட ஃபைனல் டெஸ்டினேஷன் காஞ்சிபுரம் 3:44 மணிக்கு ரீச் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட செங்கல்பட்டுலேருந்து காஞ்சிபுரம் ரீச் பண்ணதுக்கு 55 நிமிஷம் ட்ராவல் டைம் ஆச்சு. இந்த ரூட்டில் ஆப்ரேட் பண்ணுற எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ஸ்லாம் இந்த காஞ்சிபுரம் மெயின் ஸ்டேஷனில் தான் நிற்கும். இதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு ஸ்டேஷன் பார்த்துருப்பீங்க காஞ்சிபுரம் ஈஸ்ட், அங்கே நிற்காது. ஸோ இந்த மெயின் ஸ்டேஷனில் தான் இந்த நாகர்கோயில் மும்பை மதுரை வீக்லி எக்ஸ்பிரஸ், காசி தமிழ் சங்கம் எக்ஸ்பிரஸ் அந்த ட்ரெயினில் வந்து இந்த மெயின் ஸ்டேஷன் தான் நிற்கும். இப்போ நான் வந்து ட்ரெயின் வந்து அரக்கோணத்துக்கு கிளம்பியாச்சு. காஞ்சிபுரம் ஸ்டேஷனில் மொத்தம் 3 பிளாட்ஃபார்ம் இருக்குது. பேசஞ்சர் அம்யூனிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு சின்ன ரெஃப்ரெஷ்மெண்ட் ஸ்டால் வந்து பிளாட்ஃபார்ம் நம்பர் 1ல் இருக்குது. வெறும் பிஸ்கெட்ஸ், கூல்ட்ரிங்க்ஸ் அந்த மாதிரி விற்கிற ஒரு சின்ன கடை தான் அது. ஒரு சின்ன செகண்ட் கிளாஸ் வெயிட்டிங் ரூமும் இருக்குது. அங்கேயே வந்து ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டியும் இருக்குது. ரிட்டையரிங் ரூம் ஃபெசிலிட்டியும் காஞ்சிபுரம் ஸ்டேஷனில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா டிக்கெட் கவுண்டரில் ரிட்டையரிங் ரூம் டேரிஃப்லாம் வந்து டிஸ்பிளேல வச்சுருந்தாங்க. ஸோ காஞ்சிபுரம் வந்திங்கன்னா அந்த ரிட்டையரிங் ரூம் ஃபெசிலிட்டியை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இன்கேஸ் அவைலபிள் இருந்ததுன்னா. காஞ்சிபுரம் ஸ்டேஷன்லேருந்தே ஏகாம்பரநாதர் கோயிலோட கோபுரம் தெரியும். ஸோ நான் கூகுள் மேப்பில் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 800லேருந்து 900 மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் தான் இருக்கும்னு காமிச்சிது. ஸோ அதனால் அந்த ஏகாம்பரநாதர் கோயிலும் விசிட் பண்ணேன். இதுதான் காஞ்சிபுரம் ஸ்டேஷனோட மெயின் என்ட்ரன்ஸ். ஸ்டேஷன்லேருந்து வெளியில் வந்தோடனே ஒரு ஃபியூ மீட்டர்ஸ் நடந்தீங்கன்னா மெயின் ரோடு வந்துடும். அந்த மெயின் ரோடில் ஒரு சிக்னல் தெரியும். அந்த சிக்னலில் ரைட் டர்ன் எடுத்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ரோடு போகும். நேராக வந்து கோயில் வந்து ரீச் பண்ணிடலாம். அந்த ரோடு வழியாக நடந்து போனீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் தான் ஆகும் நீங்கள் ஸ்டேஷன்லேருந்து நடந்து போகிறதுக்கு. நான் நடந்து தான் போனேன். அதோட ஷார்ட்ஸ் தான் பார்க்குறீங்க. ஏகாம்பரநாதர் கோயில் காஞ்சிபுரத்தில் இருக்கிற ஒரு ஃபேமஸான கோயிலில் இதுவும் ஒரு பழமையான கோயில். ஏகாம்பரநாதர் தான் இந்த கோயிலோட மூலவர். அதாவது இது வந்து ஒரு சிவன் கோயில், ரொம்ப பழமையான கோயில். இந்த ரோடு தாங்க ஸ்ட்ரெயிட்டாக கோயில் போகிற ரோடு. காஞ்சிபுரம் ஸ்டேஷன்லேருந்து ஃபியூ மீட்டர்ஸ் நடந்து வந்தீங்கன்னா சிக்னல் இருக்கும். அந்த சிக்னலில் ரைட் டர்ன் திரும்பிங்கன்னா இந்த ரோடு தான் நீங்கள் ரீச் பண்ணலாம். ஸ்ட்ரெயிட்டாக வந்து கோயில் நடந்து போகிற ரோடு இது தான். எனக்கு நடந்து போகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் ஆச்சு ஸ்டேஷன்லேருந்து கோயில் ரீச் பண்ணுறதுக்கு. இப்போ வந்து கோயிலோட சுவர் தெரியுதுன்னு நினைக்கிறேன். கோயில் ரீச் பண்ணியாச்சு. இந்த கோயிலோட டைமிங்ஸ் பொறுத்த வரைக்கும் காலையில் 6 மணிக்கு திறந்து மதியானம் 12:30 மணிக்கு மூடிடுவாங்க. ஈவினிங் 4 மணிக்கு திறந்து நைட் 8:30 மணிக்கு மூடிடுவாங்க. நான் கரெக்டாக ஈவினிங் 4 மணிக்கு திறக்கிற அந்த டைமில் போனதுனால கூட்டம் அந்தளவு இல்லை, கம்மியாக தான் இருந்தது. ஃப்ரீ தரிசனத்தில் தான் சாமி தரிசனம் பார்த்தேன். ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. பட் தரிசனம் பார்த்துட்டு வெளியே வரும்போது கூட்டம் நிறைய வந்துருச்சு. வீக் டேஸில் கூட்டம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் வீக்கெண்ட்ஸில் சாட்டர்டே சண்டேயில் கண்டிப்பாக கூட்டம் அதிகமாக தான் இருக்கும்.
கோயில் உள்ள ஒரு பழமையான மாமரம் வந்து இருக்குது. அது வந்து இந்த கோயிலோட ரொம்ப விசேஷம்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு 1000 லிங்கம் இருக்கிற ஒரு மண்டபம் இருக்கும். அந்த வியூ வந்து சூப்பராக இருக்கும். ட்ரெயின் மூலமாக காஞ்சிபுரம் வரவங்களுக்கு இந்த ஒரு கோயில் பக்கத்தே இருக்கிறனால ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும் ரீச் பண்ணதுக்கு. ஸோ அதனால தான் மெயினாக இந்த கோயில் வந்து நான் விசிட் பண்ணேன். ஸோ இதுதாங்க இந்த ஒரு ஷார்ட் ஜேர்னியில் எனக்கு கிடைச்ச ஒரு லைவ் எக்ஸ்பீரியன்ஸ். ஹோப் புதுசாக காஞ்சிபுரம் விசிட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன், எப்படி காஞ்சிபுரம் ரீச் பண்ணலான்ட்டு. முக்கியமாக ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்க இந்த கோயிலும் டைம் இருந்தால் விசிட் பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.